இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. 2021 முதல் 2023 தெலங்கானா சட்டமன்ற தேர்தல் வரை தோல்வியடைந்த பாஜக நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வியடையும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மோடி அவர்கள் ஒரு படையை திரட்டிக்கிட்டு ஒரு போர் புரிகிறது மாதிரி நம்மளை நோக்கி வர்றாரு. அடிக்கடி வர்றாரு. திருப்பி 4ஆம் தேதி வரப்போகிறாராம். அதான் நம்முடைய தலைவர்கள் சொன்னார். அவர் அடிக்கடி வர்றதை பார்த்தாலும், இன்றைக்கி அவர் பேசுகிறத பார்த்தாலும் அவர் முகத்தில் அந்த பயம் தெரிய ஆரம்பித்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். மோடி அவர்களே, நீங்கள் மற்ற மாநிலம் மாதிரி எங்களோட மாநிலத்தை தயவு செய்து பார்க்காதீர்கள். நாங்கள் வேறு, நீங்கள் வேறு. நமக்கும் உங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. மோடி அடிக்கடி வராரு, பேசுகிறாரு, அழிப்பேங்கிறாரு, ஒழிப்பேங்கிறாரு. ஆளுநருங்கிற பேரில் ஒரு ஆள் இங்கே உட்கார வச்சுக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ குடைச்சல் கொடுக்கும்பொழுது அங்கே என்ன பிரச்சனை நடக்குது, இந்த தமிழகமும் நம்மளுடைய இதில் தானே கட்டுப்பாட்டில் இருக்குன்னு வந்து எட்டி பார்க்காத மோடி, ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்துக்கே வராத மோடி இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாருன்னா வேறு ஒன்றும் இல்லை, தேர்தல் வரப்போகுது, அதுக்காக வராரு. சரி, நாம் குஜராத் மாடல் 2014 சொல்லி எப்படியாச்சும் உட்காந்துட்டோம். ஆனால் இவங்க திராவிட மாடல்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த தமிழகத்தை கொண்டு செல்லும் பொழுது நாளைக்கு நம்முடைய இடத்திற்கே ஆபத்து வந்துடும் போல இருக்குது. இதே தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே பிரதமராக வந்தாலும் வந்துருவார் பாருங்கிற பயம்தான் இன்றைக்கு உங்களை பேச வைக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 37% தாங்க அவங்க வாங்கினாங்க. இன்றைக்கி அவங்க பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா வெறும் 37% தான். ஆனால் எல்லாத்தையும் உருட்டி மிரட்டி அவங்க இன்றைக்கி இந்த ஆட்சியை இன்றைக்கி தக்க வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது மோடி கம்பீரமாக வரான்னு பார்க்காதீங்க. பாடி தான் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்னு ஆடிக்கிட்டு தான் இருக்கு அவருக்கு. அது அவருக்கே தெரியல. இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு.